பிரகாஷ் நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். இந்த சர்ச்சைன்றது வாக்காளர்களுடைய பட்டியல் திருடப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து தான் சொல்கிறாங்க. அடுக்கடுக்கான பல விமர்சனங்களை மக்களவையினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி முன்வைத்திருக்கிறார். தேர்தல் ஆணையம் மீது பாஜக தேர்தல் ஆணையத்தினுடைய பிடியில் இருக்குது அப்படின்ற இந்த விமர்சனங்கள்லாம் தானே இன்றைய விஷயத்திற்கான பேசுபொருளாக மாறு. அப்போ இந்த விமர்சனங்கள் எல்லாம் 2024 நாடாளுமன்ற தேர்தல் சரியாக நடக்கலை அப்படின்ற இடத்தை நோக்கி தானே நகருது. அதுக்கான முகாந்திரம் இருக்குதா? இப்போது அதுக்கான முகாந்திரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போது இந்தியா டுடேன்னு ஒரு பத்திரிக்கை, இண்டிவிஜுவல் பத்திரிக்கை, அவங்க வந்து இன்ஃபேக்ட் அவங்க பிஜேபிக்கு ரொம்ப ஃபேவரான பத்திரிக்கை தான். அவங்க போயிட்டு அந்த அட்ரஸஸ் எல்லாத்தையும் மகாதேவபுராவில் போயிட்டு அந்த அட்ரஸஸ் எல்லாத்தையுமே சேஸ் பண்ணி அந்த அட்ரஸில் ஒரு சிங்கிள் பெட்ரூமில் வந்து 80 பேர் இருக்கிறதா ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். அங்கே இல்லை, அது ஒரு சிங்கிள் பெட்ரூம், அதுக்கு பெட்ரூமே கிடையாது, ஒரு ஹாலு கிச்சன் தான் இருக்குது அப்படின்றத அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இன்னொரு கேள்வி நீங்கள் வச்சுருக்கிற கேள்வி தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் மாநிலங்களில் எதிர்க்கட்சிகள் வெற்றி பெற்றது எப்படி என கேட்கும் பாஜக. இது வந்து குற்றச்சாட்டே வந்து நீங்கள் கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் அது இன்னும் 1950லேருந்து வெளியில் வரல. அந்த மாதிரி தான் அந்த பொலிட்டிக்கல் அவங்களோட நாலேஜும் அந்த மாநிலமும் அப்படி தான். இப்போ நம்ம நிறைய கோவில்களில் நடக்கப்படுறதா சொல்லப்படுகிற பல விஷயங்களை பார்க்கும்பொழுது தமிழகத்தில் கோவில்கள் எல்லாம் வந்து அரசாங்கமயமாக்கப்பட்டிருக்கு, இந்து அறநிலையத்துறையின் கீழே கொண்டு வந்துடும், அங்கே நடக்குது. அப்படி தான் கர்நாடகா வந்து எக்ஸெப்ஷன். தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், இந்த 3 மாநிலத்தில் கேரளா மேற்கு வங்கத்தில் இருக்கிறது சிபிஎம். சிபிஎம் இருக்கக்கூடிய இடங்களில் அது ஒரு கேடர் பார்ட்டி. அவங்க வந்து பூத் வைஸாக எல்லாத்தையுமே பார்த்துருவாங்க, ரைட்டுங்களா? அங்கே வந்து நீங்கள் காங்கிரஸாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, யாருமே வந்து அங்கே மால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் கேரளாவில் ஓட்டுக்கே பணம் கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கான விஷயம் வந்து ரெண்டு கட்சிகளுமே அதை வந்து எதிர்ப்பாங்க. காங்கிரஸும் எதிர்ப்பாங்க, கம்யூனிஸ்டும் சேர்ந்தே எதிர்ப்பாங்க. 2 பேரும் எதிர்கட்சிகள் 2 பேருமே சேர்ந்து எதிர்ப்பாங்க. மேற்கு வங்காளத்தில் பல வன்முறைகள் பல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அங்கேயும் வந்து கேடர் பேஸ்டு, திரிணாமுலாக இருக்கட்டும் சிபிஎம்மாக இருக்கட்டும், 2 பேருமே கேடர் பேஸ்டு. திரிணாமுலுக்கும் சிபிஎம்முக்கும் இருக்கக்கூடிய சண்டையே வந்து அங்கே யார் பெரியவங்க. சிபிஎம் வந்து ஒரு 25 ஆண்டு கால ஆட்சியில் வந்து பல தாதாக்களை உருவாக்கிச்சு, அதை எதிர்த்து சண்டை தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல் பாராளுமன்ற தேர்தலில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓட்டிங் லிஸ்ட்டு வெரிஃபிகேஷனில் வந்து தமிழ்நாடு வந்து எக்ஸலண்ட். அதுக்குள்ளே நீங்கள் வந்து விளையாடவே முடியாது. திமுக நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் திமுக காரனாக இருப்பார், நல்லா பொட்டு வச்சுக்கிட்டு நாமம் போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போகிறவராக இருப்பார். ஆனால் அவர் எலெக்ஷன் டேட் வரைக்கும் அவர் திமுக காரன்னு நமக்கு தெரியாது. ஆனால் எலெக்ஷன் அன்றைக்கி அவர் பக்காவாக திமுகவாக அவதாரம் எடுப்பார். அவர் போய் நிற்பார், போலிங் பூத்தில் நிற்பார், எல்லா இடத்துலையும் நிற்பாங்க. அதே மாதிரி முறைகேடுகள், இந்த ஓட்டு வந்து இத்தனை பேர் செத்துட்டான், இத்தனை பேர் இடம் மாறினா, இத்தனை பேர் மாறி போயிட்டான் அப்படின்றத வந்து ஓரளவுக்கு கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிடுவோம். என்ன புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் ரொம்ப நுட்பமாக சொல்கிறீங்க. தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், அதே மாதிரி கர்நாடகாவில் எடுத்துட்டாலும் கூட அங்கேயும் ரொம்ப ரொம்ப நீண்ட காலம் அரசியல் அனுபவம் கொண்ட தலைவர்கள் இருக்கிறாங்களே, அவங்களெல்லாம் தாண்டி இது மாதிரியான ஒரு செயலை செஞ்சிட முடியுமா? மகாராஷ்டிராவினுடைய அரசியல் களத்தை எடுத்துட்டா கூட அங்கே உத்தவ் தாக்கரே இருக்கிறாரு, அதே மாதிரி சரத்பவார் எல்லாரும் இருக்கிறாங்க இல்லையா? அங்கேயும் ஒரு நீண்ட அனுபவம் கொண்ட அரசியல் தலைவர்கள் இருக்கிறப்போ அதே மாதிரி எப்படி இதை தேர்தல் ஆணையம் சரியான நிலைப்பாடு செய்ய முடியும்? சத்தீஸ்கர், மத்திய பிரதேசத்தில் கண்டினியூஸ் பிஜேபி ரூலிங் தான் இருக்குது. அதே மாதிரி சத்தீஸ்கர், நிறைய மாநிலங்கள் வட மாநிலங்களில் நடக்கக்கூடிய பாலிட்டிக்ஸ் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட் தென் சவுத். நீங்கள் வந்து தென் மாநிலங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய படையெடுப்பை கூட சந்தித்ததில்லை. மன்னர் ஆட்சி காலத்திலே நம்ம தான் போய் அடிச்சிருக்கோம். கடாரம் கொண்டான், கங்கை கொண்டான் எல்லாம் நம்ம தான் போய் அடிச்சிருக்கோமே தவிர அவங்க இங்கே பெரிய அளவுக்கு வரல. மாலிக் கபூரோடைய படையெடுப்புகள் வந்து குஜராத் பல பகுதிகளில் நடந்தது. அங்கேருந்து சௌராஷ்டிரா இனம்லாம் இடம்பெயர்ந்து இங்கே வரல. ஸோ இங்கே பாலிட்டின்றதே வேறு, ரைட்டுங்களா? இங்கே இருக்கக்கூடிய எங்கெல்லாம் கேடர் பேஸ்டு பார்ட்டி இருக்கோ அங்கெல்லாம் கஷ்டம், இதை பண்ண முடியாது. இந்த ஓட் பேஸ்டு ரிக்கிங்கை வந்து அவங்களால பண்ண முடியாது. கேடர் பேஸ்டு இப்போ கர்நாடகாலையும் கேடர் பேஸ்டு பார்ட்டி கிடையாது. காங்கிரஸும் சரி பெரிய அளவுக்கான கேடர் பேஸ்ட் பார்ட்டி கிடையாது. காங்கிரஸ் பேசிக்காகவே
எ மாஸ் பேஸ்டு பார்ட்டி. ஒரு பெரிய தலைவர் இருப்பார், அவரோட ஆளுமை அந்த விஷயங்கள்ல தான் அவங்க ஆப்ரேட் ஆவாங்க. கர்நாடகா எக்ஸெப்ஷன் வச்சுக்கோங்களேன். வேறு நீங்கள் பல இடங்களில் சவுத்தை தவிர, வெஸ்ட் பெங்கால், நீங்கள் சொன்ன மேற்கு வங்கம் இங்கே தவிர ஒரு பாப்புலர் மேண்டேட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அகெயின்ஸ்ட், ரொம்ப பெரிய அகெயின்ஸ்டான ஒரு பாப்புலர் மேண்டேட் இருக்கக்கூடிய மாநிலங்களில் இதை செய்யவே முடியாது, மாட்டிப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாத மாநிலங்களில் இதை அரங்கேற்றி இருக்காங்க. நான் கேட்குறது என்னென்னா, ஒரு கர்நாடகாவிலேயோ அல்லது மத்திய பிரதேசத்துலேயோ உத்தரப்பிரதேசத்துலேயோ அல்லது மகாராஷ்டிராவிலேயோ செய்யக்கூடிய இடம் ஏன் தென் மாநிலங்களுக்குள்ளே வர முடியல அவங்களால அப்படின்றது தானே. அப்போது 2 குற்றச்சாட்டு. அங்கே செய்தவர்கள் ஏன் இங்கே செஞ்சுருக்கணும் இல்லையா? குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் ஒரு எம்பியாவது ஆக்கியிருக்கலாம்ல, அதற்கான முயற்சியாவது அங்கே எடுத்திருக்கலாம் இல்லையா? குறைஞ்சது மேற்கு தமிழ்நாட்டை மையமாக வச்சு கூட ஒரு வேலை செஞ்சுருக்கலாம். அது நீங்கள் இன்னொன்று வந்து எலெக்ஷன் ஆஃபீஸர் சார், இங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர் வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு செய்யணும்னு அப்படின்னு முடிவு பண்ணுறாங்கன்னா, இப்போ ராஜேஷ் லக்கானி அவர் இப்போ செல்கமுன் போயிட்டார், அவர் வந்து எலெக்ஷன் ஆஃபீஸராக இருப்பார். அவர் வந்து தமிழ்நாடு கேடர் ஐஏஎஸ்ன்னு வச்சுங்களேன். ரிவ்யூன்னும் போது நீங்கள் பண்டலாக வந்து வச்சுக்கிட்டு நான் வந்து அதை ஸ்கேனுக்கு கூட கொடுக்க மாட்டேன். பீகாரில் இப்போ வாக்காளர் பட்டியல் திருத்தினதை முழுசாக பட்டியலே தரமாட்டேன், ரைட், உச்சநீதிமன்றத்திலே சொல்கிற அளவுக்கு எலெக்ஷன் கமிஷன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வேறு எக்ஸெப்ஷன்ஸ். இங்கே நீங்கள் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு கேடர் ஆஃபீஸர் தலைமை தேர்தல் அதிகாரியாக இருப்பார், அவர் வந்து இந்த லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணிவிடுவார். இந்த லிஸ்ட்டு வந்து எங்கே வந்து உங்களால் ஸ்கேன் பண்ண முடியாதுன்னா, பூத் கமிட்டிஸ்க்கு வருது இல்லையா இந்த லிஸ்ட்டு. இப்போ சட்டமன்ற தொகுதி, பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி 32 பூத்து, 32 பூத்தில் 32 வட்ட செயலாளர் இருப்பான். ஏடிஎம்கேல இருப்பான், டிஎம்கேலே இருப்பான். 2 சைட்லேயுமே வந்து பவர்ஃபுல் வட்ட செயலாளர்கள் தான். அப்போ அங்கே வந்து நீங்கள் ஏதாவது ஒரு மாதம் அங்கே கர்நாடகாவில் பண்ண மாதிரி, கர்நாடகா ஹஸ் பீன் ப்ரூவன், அந்த மாதிரி மகாதேவபுராவில் பண்ண மாதிரி இங்கே பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க ஈஸியாக. நீங்கள் இதுவாகிடுவாங்க. அது வந்து தேர்தலை நிறுத்துகிற அளவு கூட கொண்டு போகும். எப்போவுமே எந்த திருட்டுமே தெரியாத இடங்களில் நடக்கும்போது தான் அது திருட்டாக இருக்கும். தெரிஞ்ச இடங்களில் இந்த மாதிரி பண்ணும்போது பலர் மாட்டிப்பாங்க. அதுக்காக தான் நம்ம வந்து சேஃப்டி சிஸ்டம் வச்சுருக்கோம். இங்கே வந்து சேஃப்டி சிஸ்டம் வந்து திமுக அதிமுகவுடைய கடைநிலை ஊழியர்கள், கடைசி தொண்டர்கள், அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நீங்கள் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், தப்பாக கூட இருக்கலாம், ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க இல்லையா, அங்கேயே வந்து அவங்க மார்க் பண்ணிவிடுவாங்க யார் ஓட்டு இது. திமுக பல இடங்களில் திமுக ஓட்டுக்கு பணம் கொடுத்தா தான் திமுக ஓட்டே வரும், அதிமுக ஓட்டுக்கு அதிமுக பணம் கொடுத்தா தான் அதிமுக ஓட்டே வரும், ரைட்டுங்களா. நம்ம ஆர்கே நகர் பை எலெக்ஷன் பார்த்தோம் இங்கே சென்னையில். பணம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லேயே நுணுக்கமாக வாக்காளர் பட்டியல்களை கணக்கிடும்போது, இப்போது ஒரு வீட்டில் 80 பேர், சிங்கிள் பெட்ரூம் கூட இல்லாத ஒரு வீட்டில், இந்தியா டுடே கண்டுபிடிச்ச அந்த வீட்டில், ராகுல் காந்தி சொன்னதெல்லாம் விட்டுருங்க, இந்தியா டுடே கண்டுபிடிச்ச அந்த வீட்டில் இல்லை அப்படின்னா நம்ம ஆளுங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை மானிட்டர் பண்ணிவிடுவாங்க. இன்னொன்று தெரியுங்களா, என்னோட அனுபவமே இருக்குது, யார் ஓட்டை போடணுன்றது கூட டிசைட் பண்ணுவாங்க. இவங்க கள்ள ஓட்டு போடுறதுக்கு கூட இந்த கட்சிகள், திமுக அதிமுக உட்பட கட்சிகள் கள்ள ஓட்டு போடுவதற்கு கூட யார் ஓட்டை போடுறது, யார் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கா, அது எல்லாத்தையுமே கரெக்டாக ஸ்கேன் பண்ணிவிடுவாங்க. இல்லை, இது ஒரு மாநிலத்தினுடைய தேர்தல் அல்லது இடைத்தேர்தல் அப்படின்ற இடத்துல இது சாத்தியமாகும். நாடாளுமன்ற தேர்தல்ன்றது ஒட்டுமொத்தமான தேர்தலாக இருக்கிறப்போ எல்லா இடத்துலையும் இதை வந்து ஒரு மிஷன் மாதிரி செய்ய முடியும். அப்போது அந்த குற்றச்சாட்டின் மீதான நம்பகத்தன்மையை கேள்விக்குட்படுத்த வேண்டிய மிஷன் மாதிரி தமிழ்நாட்டில் செய்ய முடியாது. நான் தமிழ்நாடு கேட்கல, ஒட்டுமொத்தமான இந்தியாவினுடைய மாநிலங்களில் கேட்குறேன். ஒட்டுமொத்தமான இந்தியா மாநிலங்களில் செஞ்சது தான் மகாதேவ்புராவை வந்து அவர் உதாரணம் எடுத்துட்டு அவர் வந்து விளக்குறாரு ராகுல் காந்தி. அந்த விளக்கத்தை வந்து பத்திரிகையாளர்கள் போய் உறுதி பண்ணியிருக்காங்க. அந்த விளக்கம் உண்மைன்றது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் எடுத்து விளக்கியிருக்காங்க பத்திரிகையாளர்கள். நீங்கள் சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்கான்னா, இந்த எலக்ட்ரானிக் யுகத்தில் உங்கள் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை வந்து ஸ்கேனிங்க்கு பர்மிட் நான் பண்ண மாட்டேன், நான் லிஸ்ட்டே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் வந்து உச்சநீதிமன்றத்திலே சொல்கிறீங்கன்னா, இது வந்து உங்களுடைய சர்வாதிகாரத்தை, அதாவது ஃபாசிசம் வந்து எல்லா இன்ஸ்டிடியூஷன்லையும் அழிக்கும்னு சொல்லுவாங்க சார். அதில் ஒன்று தேர்தல் கமிஷன்.